பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ். அதாவது காமனாக ஒரு டெஸ்ட் உங்களை பண்ண சொல்லி காமிக்க சொல்கிறாங்க எக்ஸாமில் அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக இருக்கும். This will be one test which the examiner will ask you to demonstrate. Definitely கண்டிப்பாக இருக்கும். எதர் லாங் கேஸ்லேயே உங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மதியம் அந்த வைவா அந்த மாதிரி டைம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைமில் இல்லை ஸ்பாட்டில் மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த பிளான்டார் ரெஸ்பான்ஸ் எலிசிட் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். குட்டி தான், பட் இதில் கொஷின்ஸ் நிறையா வரும். ஒன்று, பிளான்டார் ரிஃப்ளெக்ஷன் என்னது? நார்மலாக when we strike the sole of the foot it causes plantar flexion of the great toe அண்ட் பிளான்டார் ஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல் அதர் டோ. எப்படின்னாக்கா உதாரணத்துக்கு என்னோடய சோலை வந்து ஒருத்தர் ப்ரிக் பண்ணுறாங்கனாக்கா அந்த நீடில் என்னோடய காலால் பிடிக்க போகிற மாதிரி நான் பண்ணுவேன் இல்லையா? ப்ரிக்கிங் ஆஃப் த சோல் ஆஃப் த ஃபுட் வில் காஸ் பிளான்டார் ஃப்ளெக்ஷன். பிளான்டார் ஃப்ளெக்ஷன் என்னத்தான்? கட்டை விரல் கீழே போகும். கட்டை விரல் கிரேட் டோ 2 ஃப்ளெக்ஷன் இருக்குது. ஒன் இஸ் டார்சி ஃப்ளெக்ஷன், பிளான்டார் ஃப்ளெக்ஷன். டார்சி ஃப்ளெக்ஷனாக்கா த கிரேட் டோ கோஸ் அப்வர்ட்ஸ், பிளான்டார் ஃப்ளெக்ஷனாக்கா கிரேட் டோ கோஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ நார்மல் இண்டிவிஜுவல்ஸில், அதாவது தோஸ் ஆர் நாட் டிசீஸ்ட், அவங்களுக்கு த பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ் when elicited will cause flexion of all toes, பிளான்டார் ஃப்ளெக்ஷன் இருக்கும். இதான் நார்மலாக பண்ணுற அந்த டெக்னிக். இதெல்லாம் பின்னாடி எப்படி இருக்கு நம்ம ஒன்றா காமிக்கிறேன். பெபின்ஸ்கி சைன். பெபின்ஸ்கி சைனா திஸ் இஸ் தி சைன். தி சைன் அர்த்தம் இந்த சைன் இல்லை அப்படின்னா கார்டியோஸ்பைனல் ட்ராக்ட் டேமேஜ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த பாசிட்டிவ் ஃபைண்டிங்ஸும் கிடையாது. கண்டிப்பாக திஸ் ஷுட் பி தேர். இந்த பெத்தக்னோமோனிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மெடிசனில், அந்த மாதிரி திஸ் இஸ் ஒன் சைன் which tells us that the patient's cartiospinal tract, otherwise called as pyramidal tract, otherwise has UMN lesion இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் தி சைன். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். யார் பேர் வச்சுருப்பாங்க? மோஸ்ட்லி பேபின்ஸ்கி தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஹிஸ்டீரியா பேஷண்ட்லாம் மேனேஜ் பண்ணுறாரு, அதாவது சைக்கியாட்ரி பேஷண்ட்லாம். அப்போ சைக்கியாட்ரி பேஷண்ட்லாம் மேனேஜ் பண்ணுறப்ப அவருக்கு ஒரு சின்ன டவுட்டு, இவங்களும் நிஜமாலுமே சைக்கியாட்ரி டிஸ்டர்பன்ஸ் தானா இல்லை சிஎன்எஸ்ல ஏதாவது லீஷன்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லா பேஷண்ட்டும் ஒரு வார்டில் படுக்க வச்சுருக்காரு. அந்த பேஷண்ட் எல்லாமே படுத்துக்கிறது எப்படின்னாக்கா ஹெட் எண்ட் வந்து செவுத்தை நோக்கியும் ஃபுட் எண்ட் வந்து விண்டோஸ் நோக்கியும் இருக்குது. ஃபுட் எண்ட் அப்படின்னா அது ஒவ்வொரு தடவை அந்த காற்று வந்து அவங்க சோலில் டச் பண்ணுறப்பையும் எல்லா பேஷண்ட்டோட கிரேட்டவும் மேலே போகுது. இது ஏதாச்சும் அவர் பார்க்குறாரு, என்னது திடீர்னு அந்த காற்றடிக்கிற மட்டும் எல்லாரோட கிரேட்டவும் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது அப்படின்ட்டு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பெபின்ஸ்கி சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெபின்ஸ்கி சைன் இன் டிசீஸ் ஆஃப் த கார்டிகோஸ்பைனல் சிஸ்டம் the great toe goes in for dorsiflexion. எனக்கு கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா my great toe goes upwards. this is the important movement. மொத்தத்தில் 5 காம்போனன்ட் இருக்குது. பட் முக்கியமான காம்போனன்ட் என்னன்னாக்கா இந்த டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிரேட் டோ தான். அதுவும் அந்த டோவை க்ளீனாக பார்த்துட்டே இருக்கணும். the first movement of the toe is very important. இனிஷியலாக ஒரு ஃப்ளெக்ஷன் பிளான்டார் ஃப்ளெக்ஷன் போய்ட்டு அப்புறம் டார்சிஃப்ளெக்ஷன் வந்துச்சுன்னா that is not considered as பெபின்ஸ்கி. ஃபஸ்ட் மூமெண்ட் should go upwards. அப்படி போனால் it is positive. கூட வேறு என்ன இருக்கலாம்? ஃபேனிங் ஆஃப் த அதர் டோஸ். மற்ற வேரெல்லாம் அப்படியே விரிஞ்சிட்டு போகும். ஃபேனிங் ஆஃப் த அதர் டோஸ். இது இல்லாமல் தெர் வில் பி ட்ரிபிள் ஃப்ளெக்ஷன். என்னது? ஃப்ளெக்ஷன் ஆஃப் த தை, ஃப்ளெக்ஷன் ஆஃப் த நீ அண்ட் ஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆங்கிள். உதாரணத்துக்கு ஒரு முள்ளு மிதிச்சிடும். முள்ளு மிதிச்சு என்ன பண்ணுவோம்? கால் அப்படியே மேலே தூக்கும் இல்லையா? அப்போ என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இருக்கும். அப்போ கால் தூக்கணும் என்ன பண்ணணும்? தை ஃப்ளெக்ஸ் பண்ணணும், நீயை ஃப்ளெக்ஸ் பண்ணணும், டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணணும், பிளான்டார் இது ஃபுட்டை, இது எல்லாமே பண்ணணும். இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இது கூட இன்னொன்று இருக்கும், கண்ட்ராக்ஷன் ஆஃப் த டென்சார் ஃபேஷியா லேட்டா. இந்த லேட்டரல் ஆஸ்பெக்டில் ஒன்று சின்ன மசில் இருக்கும் இல்லையா, அந்த கண்ட்ராக்ஷன் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் பெபின்ஸ்கி சைன். பட் நமக்கு கிரேட் டோ மட்டும் வந்துச்சுனாலே ஓகே. சப்போஸ் இஃப் ஐ ஆம் நாட் ஏபிள் டு எலிசிட் த மூவ்மெண்ட் ஆஃப் த கிரேட் டோ, அப்போ தான் இல்லை டு கோ ஃபார் அந்த மற்ற மூமெண்ட்ஸ் எதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பட் ஒன் சைன் டு சே தட் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் பிரமிடல் ட்ராக்ட் லெஷன்னா கார்டியோஸ்பைனல் ட்ராக்ட். அதில் மிகவும் முக்கியமான காம்போனன்ட் இஸ் யுவர் fanning of the dorsiflexion of the great toe. மெத்தட் எப்படி பண்ணுறது? the patient should be in supine position. mostly hemiplegia patient நம்ம பெட்டில் படுத்தா இருக்க போகிறாங்க. patient is in supine position. knee should be extended. எதுக்கு அந்த நீயை மட்டும் அண்டர்லைன் பண்ணி போல்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, ஒரு சில சமயம் நம்ம ஓபியில் உட்காந்துருப்போம், பேஷண்ட் will be brought in a வீல்சேரில் காலை மடக்கி வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த டைமில் அப்படியே கீழே தரையிலேருந்து காலை அப்படி பண்ணக்கூடாது. the knee should be extended. ஹிப்பு கூட இப்படி மாதிரி இருந்திருக்கலாம், பட் knee should be extended. எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு தான் பண்ணணும். வித் ஹீல் ஆன் த பெட். ஹீல் வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு எக்ஸ்போஸ் அப் டு த தை. ஏன் தை வரைக்கும் பண்ண சொல்கிறோம்? தேர் இஸ் ஒன் ரெஸ்பான்ஸ் கால்டு மினிமல் பிளான்டார் ரெஸ்பான்ஸ். நம்ம நினைக்கிற மாதிரி டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிரேட் டோ, ஃபேனிங் ஆஃப் த அதர் டோஸ், அப்புறம் டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆங்கிள், ஃப்ளெக்ஷன் ஆஃப் தை, ஃப்ளெக்ஷன் ஆஃப் நீ, இவ்வளோ ஆஸ்பெக்டும் இருக்காது. ஒரு சில பேருக்கு ஜஸ்ட் இந்த லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த தையை சின்ன அந்த ஃப்ளிக்கரிங் கன்ட்ராக்ஷன் மட்டும் இருக்கும். அதனால் அது மட்டும் இருந்தாலும் தட் கேன் பி டேக்கன் அஸ் பிளான்டார் எக்ஸ்டென்சார். அதுக்காக எக்ஸாமின் பண்ணுறப்ப யூ ஹேவ் டு எக்ஸ்போஸ் அப் டு த தை.
எக்ஸாம்பிள் பண்ண சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்போஸ் அப் டு த தை டு சி த கன்ட்ராக்ஷன் ஆஃப் மினிமல் to see minimal plantar response which is nothing but contraction of the tensor fascia lata அப்படி சொல்லணும். கண்டிப்பாக the knee must be extended, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பேஷண்ட் படுக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம காலை வந்து இப்படி ஒரு கீயை வச்சு கிரிக்கினா என்ன பண்ணுவோம், காலை பின்னாடி இழுப்போம் இல்லையா, வித்ட்ராயல் ரிஃப்ளெக்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் வித்ட்ராயல், காலை அப்படியே பின்னாடி எடுக்கிறாங்க இல்லையா, வித்ட்ராயல். அப்போ அந்த வித்ட்ராயல் வராமல் இருக்குனாக்கா கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணால் ஆங்கிளில் பிடிச்சிக்கலாம். ஆங்கிள்னாக்கா இந்த மீடியல் மெல்லஸ் லேட்டரல் மெல்லஸ்க்கு ஜஸ்ட் மேலே கையால் பிடிச்சிட்டு யூ கேன் டூ த டெஸ்ட். ஸ்ட்ரோக் த லேட்ரல் அஸ்பெக்ட் ஆஃப் த சோல் ஆஃப் த ஃபுட். லேட்ரல் அஸ்பெக்ட்னாக்கா அந்த குட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்ட்ரோக் பண்ணணும். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹீல், கோ அப்வர்ட்ஸ். இதில் முன்னாடி உங்களுக்கு சொன்னது தான், கோ அப்வர்ட்ஸ், அப்படியே ஒரு டேர்ன் அடிக்கலாம். பட் பால் ஆஃப் த கிரேட் டோ ஷுட் நாட் பி டச், ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒவ்வொரு இதுவும் ரொம்ப முக்கியம். பேஷண்ட் வந்து சுப்பன் பொசிஷனில் படுக்க வச்சுக்கணும், அப்புறம் நீ ஹிப்பெல்லாம் எக்ஸ்டெண்டாக இருக்கணும், ஹீல் அந்த பெட் இருக்கணும், எக்ஸ்போஸ் ஆஃப் தை இருக்கணும், இது எல்லாமே பண்ணியிருக்கணும். ஆல்வேஸ் லுக் ஃபார் த ஃபஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த கிரேட் டோ, இது ரொம்ப முக்கியம். கிரேட் டோ ஃபஸ்ட்டு எங்கே போதோ தட் இஸ் த பாசிட்டிவ். பிளான்டர் ஃப்ளெக்ஷன் போச்சுன்னா பிளான்டர் ஃப்ளெக்ஷன் தான், அதுக்கப்புறம் டார்சல் ஃப்ளெக்ஷன் போச்சுனாலும் அது எடுத்துக்கூடாது. டார்சல் ஃப்ளெக்ஷன் போச்சுன்னா இட் இஸ் தி சைன். என்னென்ன காம்பவுண்ட் இருக்கும் என்ன சொன்ன மாதிரி, டார்சி ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிரேட் டோ, ஃபேனிங் ஆஃப் த அதர் டோ, ஆங்கிள் டார்சி ஃப்ளெக்ஷன், ஃப்ளெக்ஷன் ஆஃப் த நீ அண்ட் ஃப்ளெக்ஷன் ஆஃப் த தை. இது இல்லாமல் என்ன சொன்ன மாதிரி there is one thing called as the minimal plantar response where you can see only the contraction of the tensor fascia lata which is seen on the lateral aspect of the thigh. இது இல்லாமல் ஒரு சில சமயங்களில் லைட்டாக ஒரு இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் த தை கூட நடக்கலாம். இந்த மினிமல் பிளான்டாருக்கு இன்னொரு பேர் தான் என்னது, பிரிசார்ட்ஸ் ரிஃப்ளெக்ஸ், கன்ட்ராக்ஷன் ஆஃப் த டென்சார் ஃபேஷியா லேட்டா. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரிசார்ட்ஸ் ரிஃப்ளெக்ஸ். இதுதான் ஐடியல் மெத்தட் டு டூ பிளான்டார். இந்த சோல்டர் லேட்டரல் ஆஸ்பெக்ட்லேருந்து இப்படியே ஆரம்பித்து இப்படியே மேலே போயிட்டு இப்படியே வந்துட்டு இந்த பால் ஆஃப் த கிரேட்டவை டச் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, ஸ்டிம்லஸ் ஒரு சில புக்கில் நாக்சியஸாக இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. நாக்சியஸ் அர்த்தம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த டிஜாங் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து சாடிஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, ஈவன் லைட்டாக பண்ணால் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரில் அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க மோஸ்ட்லி கொஞ்சம் பேர் ஃபுட் வாக்கர்ஸாக இருப்பாங்க. அவங்க த சோல் ஆஃப் த ஃபுட் வில் பி வெரி திக். நம்ம பண்ணுற ரெகுலர் மெத்தடில் பாசிட்டிவ் வராது. ஸோ கொஞ்சம் ஃபர்மாகவே பண்ணலாம். மேக் ஷுர் அந்த சோலை வந்து கிழிச்சு விட்றக்கூடாது. நான் பண்ணி பார்க்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறப்போ ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வ கலரில் போட்டு அந்த காலை இழுத்துட்டு இருப்போம். பார்த்தா ஒரு 10 பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா அந்த காலில் தோலை பிச்சுட்டு வந்துடும். அந்தளவுக்கு பண்ணக்கூடாது. பி ஜென்டில். எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாரு. ஏன்னா உனக்கு எக்ஸாம் கேஸ் தான் வைக்க போகிறாங்க, கண்டிப்பாக பிளான்டர் எக்ஸ்டென்சார் இருக்கும். டெஸ்ட் பண்ணி பாரு, அந்த ஃபர்ம் ப்ரெஷர் நீயே மைண்டில் வச்சுக்கொண்டு தான் இவ்வளோ பண்ணால் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா எக்ஸாம் திருப்பி செஞ்சு காமிக்க சொல்கிறப்ப அதே ப்ரெஷர் கொடுத்தா போதும். ஒன்று, ஒரு சில பேர் நீ ஹேமர் வச்சு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இந்த கீ செயின் கீ இருக்கு இல்லையா, கீ வச்சு பண்ணுவாங்க. அது எது வச்சு பண்ணாலும் ஓகே, பட் யூ ஹேவ் டு எலிசிட் த ரெஸ்பான்ஸ். ரூட் வேல்யூ அன்றைக்கி சொன்னது தான், யூ ஆர் ஸ்டிமுலேட்டிங் த சூரல் நர்வ் விச் ஹேஸ் அ ரூட் வேல்யூ ஆஃப் S1. S1 ஸ்டிமுலேட் பண்ணுறோம். The dorsiflexion of the great toe is done by L5, that is extensor hallucis longus. extensor na dorsiflexion பண்ணது, hallucis na கட்டை விரல், longus அந்த டேர்ன் லாங்காக இருக்கும். அப்போ the root value for this is L5 S1. நாமளும் நம்ம என்ன நினைப்போம், L5ல afferent S1ல efferent, அதாவது L5ல ஸ்டிமுலேட் பண்ணுறோம் S1ல வருதுன்னு நினைப்போம். பட் இங்கே மட்டும் உல்ட்டாவாக இருக்கும். S1 ஸ்டிமுலேட் பண்ணுறோம், S for stimulation அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. S stimulus, S1 ஸ்டிமுலேட் பண்ணுறோம், L5 the toe goes in for dorsiflexion. இதெல்லாம் இந்த ஒரு சைன், இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்க வேணாம். இது எனக்கு தெரிஞ்சு பிஜிஸ் கூட கேட்பாங்களா அப்படின்னு டவுட் தான். இப்படி ஒரு சைன் இருக்குது, என்னது, நீ இந்த பிளான்டார் பண்ணுறப்ப அந்த சிண்டு நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், வில் பி கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி அந்த கிரேட் டோ இல்லையா, இந்த சிண்டு வரல என்ன பண்ணால் லைட்டாக வெளியே அப்டக்ஷன் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இருக்கலாம், புஷ்அப் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைன் நீ ஞாபகம் வச்சுக்காத, ஒன்று யாரும் கேட்க போகிறது கிடையாது. யூஜி பொறுத்தவரையும் இந்த கொஷின் ஒருத்தரும் உன்ட்ட கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் பிபிடியில் போகணுமே அப்படிங்கிறத போட்டிருந்தேன். இப்போ இந்த மாதிரி போகும், இங்கேருந்து ஸ்ட்ரோக் பண்ணிட்டே வரப்போ என்ன ஆகுனாக்கா இது டார்சிஃப்ளெக்ஷன் எல்லாமே நடக்கும். அது எல்லாமே இந்த சிண்டு வரல் ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே போகும். இஸ் கால்ட் அஸ் புஷ்அப் சைன். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, எதை நான் மைண்டில் வச்சுக்க வேணாம்னு சொல்கிறோமோ அது மட்டும் தான் மைண்டில் நிற்கும். எதை மைண்டில் வச்சுக்கவும் சொல்கிறனோ அது எல்லாம் மைண்டில் நிற்காது, மீதி எல்லாமே மைண்டில் நிற்கும். ஸோ இந்த முடிஞ்ச அந்த 2 ஸ்லைடு கூட டெலிட்டே பண்ணலாம் அடுத்த தடவை. என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம், இன்சஃபிஷியன்ட் ஃபர்ம் ஸ்டிமுலேஷன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும், வலிக்குமோ அப்படின்ட்டு. அப்போ ஃபர்ம் ஸ்டிமுலேஷன் இல்லை அப்படின்னாக்கா யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். பசங்க இது என்ன சொன்னது புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வேறு காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுறோம், மீடியல் ஸ்டிமுலேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு டவுட்டாக வரும், மீடியல் சைடா லேட்டரல் சைடா அப்படின்ட்டு. மீடியல் சைடு டச் பண்ணக்கூடாது, லேட்டரல் சைடில் தான் பண்ணணும். அது மாதிரி நான் வச்சுக்கணும். அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது, அதாவது இந்த ஹீல்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணு.
இதுக்கு டைம் இன்டர்வல்லாம் கிடையாது. இந்த டைமுக்குள்ளே இங்கேருந்து இங்கே போய் ரீச் ஆகணும் பஸ் மாதிரிலாம் கிடையாது. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டுனாக்க அந்த ஸ்டிமுலஸ் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த கட்டவரல் மூவ்மெண்ட்லாம் பெருசாக நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் கோ வித் எ ஃபர்ம் ஸ்டிமுலஸ் அண்ட் கோ ஸ்லோலி. சில சமயங்களில் வித்ட்ரால் ரெஸ்பான்ஸ், உதாரணத்துக்கு பேஷண்ட்டுக்கு உண்மையாலும் ஹெமிப்ளீஜியாலாம் கிடையாது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கை கால் இழுத்துச்சுன்னு அட்டண்டர் சொல்கிறான். அப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா பேஷண்ட் காலை இழுக்கும். பின்னாடி காலை இருக்கிறப்ப என்ன ஆகும், தெர் பி தை ஃப்ளெக்ஷன், நீ ஃப்ளெக்ஷன், டார்சி ஃப்ளெக்ஷன் எல்லாமே இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம டிப்பிக்கல் பிரமிட் ரிலேஷன் மாதிரியே இருக்கும். வித்ட்ரால் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோ. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, டார்சி ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிரேட் டோ வில் நாட் பி சீன். அதுக்கு தான் சொன்னது, இந்த ஒரு மூமெண்ட்டை மட்டும் மனசில் வச்சுக்கோ. தெர் பி டார்சி ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிரேட் டோ. அப்போ வித்ட்ராயில் மற்ற ட்ரிபிள் ஃப்ளெக்ஷன் இருக்கும், பட் டார்சி ஃப்ளெக்ஷன் இருக்காது. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஹோல்டு த ஆங்கிள், பேஷண்ட்டோட காலை பிடிச்சி வச்சுக்கோ. இது இல்லாமல் தேர் இஸ் ஒன் திங் கால் ஸ்ட்ரையட்டல் டோ. ஸ்ட்ரையட்டம்னு என்னது, நம்ம அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்லேயும் யூ கேன் கெட், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டவரல் மேலே தூக்குன மாதிரியே இருக்கும் எப்பயுமே. இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க போகிறது இந்த ஸ்ட்ரையட்டல் டோவும், அதனால தான் அந்த இதில் போட்டுருக்கு, அப்போசைடில் போட்டுருக்கிறது. உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரையட்டல் டோன்னு ஒன்று இருக்குது, தட் கேன் பி மிஸ்டேக்கன் ஃபார் பிரமிடல் ட்ராக்ட் லீஷன்ஸ். வேறு எப்போ நமக்கு ப்ராப்ளம் வரும், ஒன்று வந்து இப்போ நம்ம என்ன சொன்னோம், S5 ஸ்டிமுலேட் பண்ணுறேன், S1 ஸ்டிமுலேட் பண்ணுறேன், L5 காசஸ் டார்சி ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிரேட் டோன்னு சொல்கிறேன். சப்போஸ் அந்த L5ன்னு ஒரு ஸ்பைனல் கார்டு ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. இல்லை அங்கேருந்து வந்து இந்த எக்ஸ்டென்சர் ஹால்சிஸ் லாங்கஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், எப்படி இருந்தாலும் அந்த மசில் கான்ட்ராக்ட் பண்ணால் நர்வ் வேணும். அப்போ LMN லிஷன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டென்சர் ஹால்சிஸ் லாங்கஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீ என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் யூ வில் நாட் சி டார்சி ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிரேட் டோ. அப்போ அந்த LMN லிஷன், அதாவது அந்த நர்வ் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கணும். ஒன்று. இன்னொன்று முக்கியமானது, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பைனல் ஷாக். நான் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே பிரமிடல் ட்ராக்டில் யூ வில் கெட் ஹைப்பர்டோனியா, பிரிஸ்க் டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ், அப்புறம் பிளான்டார் எக்ஸ்டென்சார், இது எல்லாமே இருக்கும். கூட அப்டாமல் ரிஃப்ளெக்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்கும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சால். அதாவது ரிஃப்ளெக்ஸில் 2 டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது. ஒன் இஸ் சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸஸ். சூப்பர்ஃபிஷியல் அர்த்தம் ஜஸ்ட் நீ மேலே தோல் மேலே தொடுறது. டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ்னாக்க இந்த நீ ஹேமர் வச்சு தட்டி பார்ப்போம் இல்லையா, அது டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ். பிரமிடல் ட்ராக்ட் லீஷனில் டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே பிரிஸ்காக போகும், பட் சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸ் ஆப்சென்ட் ஆகிடும். ப்ரிஃபரபிளி அந்த அப்டாமல் ரிஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ணுங்கன்னா அடுத்த கிளாஸில் இருக்கிறேன். அந்த அப்டாமல் ரிஃப்ளெக்ஸ் ஆப்சென்ட் ஆகிருக்கணும். எதுக்கு இந்த இதை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க, சில சமயங்களில் வென் யூ ஆர் ஆங்ஸியஸ், உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் போகிறோம், ஹால் டிக்கெட் போகிறோம், ஹால் டிக்கெட் போகிறப்ப என்ன, ஹால் டிக்கெட் மறந்துட்டோம். அப்போ என்ன ஆகுனாக்க ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் ஒன்று பண்ணி பார்த்தோன்னா யூ கேன் கெட் பிளான்டர் எக்ஸ்டென்சர். ஆங்ஸைட்டி அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். அப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இன் கேஸ் ஆஃப் பிரமிடல் ட்ராக்ட் லீஷன் there will be dissociation of reflex, that is your DTR will be brisk, tendon reflexes will be brisk, but your superficial reflexes will be absent. அப்போ abdominal reflexor ரோல் என்னது, to differentiate between anxious disorder, அது கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான். அப்போ அந்த ஸ்பைனல் ஷாக்கில் என்ன சொன்னோம், நமக்கு நம்ம டிப்பிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபைண்டிங்ஸ் இருக்காது. ஹைப்பர்டோனியா இருக்காது, பேஷண்ட்டுக்கு ஹைப்போட்டோனியாவில் இருக்கும். டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ் அதுவுமே வராது, டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸும் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். பிளான்டார் எக்ஸ்டென்சார் வராது, அந்த டைமில் நமக்கு வராது. அப்போ மினிமம் 1 வீக் அப்புறம் தான் வரும். 1 வீக் அப்புறம் வர்றப்பையும் நமக்கு ஃபஸ்ட்டு எது வரும், ரிஃப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகும், அப்புறம் தான் டோன் ரெக்கவர் ஆகும், அதுக்கப்புறம் தான் பவர் ரெக்கவரி வரும். சப்போஸ் அடுத்த ப்ராப்ளம் என்ன, பெஸ் கேவஸ், அவங்களுக்கு ஒரு காலே வளைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆர்ச் மாதிரி. இந்த ஒரு சில பேரில் நம்ம பார்த்துட்டு போனால் கால் நல்லா வளைஞ்சிருக்கும், ஆர் ஹையாக வந்து கால் எப்படி இருக்கும்னா நமக்குலாம் கால் வந்து லைட்டாக கொஞ்சம் இப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், அது பெஸ் பிளானஸ். ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும், பெஸ் கேவஸ். இப்படி இருக்கப்போ என்ன ஆகுனாக்கா, அந்த கட்டவரல் கீழே மோதாமல் இருக்கும், நார்மலாக அவங்க கட்டவரல் வளைச்சி தான் வச்சுருப்பாங்க. அப்போ பார்க்கறதுக்கு பிளான்டர் எக்ஸ்டென்சர் மாதிரியே இருக்கும். தீஸ் ஆர் த ப்ராப்ளம் தட் கேன் பி காமன்லி என்கவுண்டர்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பைனல் ஷாக்கில் யூ வில் நாட் கெட் பிளான்டர் எக்ஸ்டென்சர். அப்போ இது எப்போலாம் நார்மலாக வரும், அதாவது அப் டு 1 இயர். ஏன்னா குழந்தை நடக்க போகுது இல்லையா, நான் நடக்கிறப்ப செப்பல்லாம் மாட்டிட்டு நடக்கணும். உதாரணத்துக்கு என் சோலில் எந்த ஸ்டிமுலஸ் இருந்தாலும் நான் கட்டவரில் தூக்கிட்டு இருக்கேனாக்க என்னால் நடக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் ஷூவே மாட்ட முடியாது. இல்லை உதாரணம் நான் ஷூ மாட்டினா என்ன பண்ணும், லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோல் வந்து டச் பண்ணுறப்ப என் கட்டவரில் தூக்கிட்டு இருந்தால் எப்படி நான் ஷூ மாட்டுறது. அப்போது டில் 1 இயர் யூ கேன் கெட் பிளான்டர் எக்ஸ்டென்சர். ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் குழந்தை நடக்க போகிறது கிடையாது, இப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம். பை 1 இயர் த சைல்ட் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங். அப்போ அந்த டைமில் என்ன ஆகும், அப் டு 1 இயர் எனக்கு எக்ஸ்டென்சர் வரும், எனக்கு டிசீஸ்லாம் கிடையாது. தோ மை கார்டியோஸ்பைனல் ட்ராக்ட் இஸ் இன்டாக்ட், ஐ கேன் ஹாவ் பிளான்டர் எக்ஸ்டென்சர் up to 1 year. Once the child starts to walk, அதெல்லாம் இதாகிடும், அபாலிஷ் ஆகிடும். அண்ட் இன் டீப் ஸ்லீப், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறப்ப யூ கேன் கெட் பிளான்டர் எக்ஸ்டென்சர். ஆர் த பேஷண்ட் இஸ் இன் கோமாவுக்கு பல காரணங்கள் இருக்குது. கோமா இஸ் a state from which the patient cannot be aroused even with painful stimulus. அந்த கான்சியஸ்னஸ் லெவல் இருக்குல்லையே, அதை 3 பிரிப்பாங்க. கான்சியஸ், செமி கான்சியஸ், அதர்வைஸ் கால்ட் ஸ்டூப்பர்,
அண்ட் comatose. கான்சியஸ்னாக்கா முழுசாக கான்சியஸாக இருக்காங்க, கண்ணை முழிச்சு உன்கிட்ட பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. செமி கான்சியஸ்னாக்கா இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃப்ரம் விச் த பேஷண்ட் கேன் பி அரோஸ்ட் வித் பெயின்ஃபுல் ஸ்டிமுலஸ். உதாரணம் அப்படியே மயங்கி படுத்து கிடக்குறாங்க, போயிட்டு கணத்தில் அடிக்கிறது, இல்லை இந்த ஸ்டர்னம் இருக்குல்ல, ஸ்டர்னம் மேலே நக்கிள் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாதிரி டீப் பெயின் ப்ரெஷர் கொடுத்தோம்னாக்கா என்ன பண்ணுனாக்கா பேஷண்ட் கேன் ரெஸ்பாண்ட். அது செமி கான்சியஸ், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்டூப்பரஸ். Coma is a state from which the patient cannot be aroused even with painful stimulus. அப்போ இந்த கோமாலி you can get plantar extensor. or post ictal state. ictalனாக்கா seizures. எனக்கு சீசர் வந்திருக்கு அப்படின்னாக்கா அப்போ என்ன ஆகுனாக்கா there will be muscle contraction கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மசில் எல்லாமே நர்வ்ஸ்லாம் ஃபெட்டிக் ஆயிடும், அப்போ அப்பர் மோட்டார் நியூரானும் ஃபெட்டிக் ஆயிடும். அந்த டைமில் ஐ கேன் கெட் plantar extensor. அப்புறம் செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன் ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது. இது உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் எடுக்க சொல்லித்தேன். அந்த டைமில் இல்லை ஈஸியாக சொல்லித்தேன். செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன் நடத்தும் ஒரு பீரியட் ஆஃப் ஹைப்பர்ப்னியா, வேகமாக மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு 10 செகண்டுக்கு மூச்சே இருக்காது, பார்க்கறது செத்து போன மாதிரியே இருப்பான். ஏ பீரியட் ஆஃப் ஹைப்பர்ப்னியா ஃபாலோட் பை ஆப்னியா, அதான் செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்னிக் ஃபேஸ் அப்போ டெஸ்ட் பண்ணோம்னாக்கா பேஷண்ட் கேன் ஹேவ் எக்ஸ்டென்சர் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் வந்து நார்மல் ஃபிசியலாஜிக்கல், மோரலஸ் ஃபிசியலாஜிக்கல் மாதிரியே. டியூரிங் அப் டு இன்ஃபேன்சி, ஒரு வயசு வரைக்கும் த சைல்ட் கேன் ஹேவ் plantar extensor. during anesthesia, during sleep, during coma, during post-ictal state, post-ictalனா after seizures or apneic phase of the chain stroke respiration. இது எல்லாமே you can get plantar extensor normally. இது நார்மலாக பண்ணக்கூடிய டெஸ்ட். இப்போ இது கூட என்ன இருக்குது, வேறு எப்படிலாம் எலிசிட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. என்னது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ்டைன், ஷேஃபர்சைன், பிங், மோனிஸ், தாக்மாட்டான், ஸ்ட்ரம்பல், கார்ன், இது மாதிரி ஒரு 10 சைன் இருக்குது. இவ்வளோ வேணும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் நம்ம புக்கில் இருக்கிறது. சடாக் சைன், ஓப்பன் ஹீம் சைன், பிங் கூட நம்ம புக்கில் இருக்காது, மோனிஸ் சைன். இந்த 3 மட்டும் தான் பார்க்க போகிறோம். சடாக்கு, ஓப்பன் ஹீம், இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டு எப்படி எலிசிட் பண்ணுறேன். சடாக் சைன் அது இந்த லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபுட் இருக்கு இல்லையா, அதாவது இது சோல் கிடையாது. இந்த லேட்ரல் மாலியலுஸ் இருக்கு இல்லையா, லேட்ரல் மாலியலுஸ்க்கும் அந்த இது சோல் ஆஃப் ஃபுட்டுக்கும் நடுவில் இருக்க சின்ன கேப், அந்த கேப்பில் ஒரு ஸ்ட்ரோக். அதான் என்ன சொல்லுவாங்க, த ஜங்ஷன் ஆஃப் த டார்சல் அண்ட் பிளான்டார் ஸ்கின். நமக்கு டார்சல் ஸ்கின்ங்கிறது கொஞ்சம் டார்க் கலர் இருக்கும், பிளான்டார் ஸ்கின் வெள்ளை கலர் இருக்கும். அது ரெண்டும் ஜாயின் பண்ணல லேட்ரல் ஆஸ்பெக்டில், அதுக்கு ஜஸ்ட் ஒரு 0.5 to 1 சென்டிமீட்டர் மேலே லேட்ரல் வேல்யூஸ் கீழே ஒரு ஸ்ட்ரோக் பண்ணும். ஜஸ்ட் கீ வச்சு லைட்டாக இழுத்து விட்டுனாக்கா யூ கேன் கெட் பிளான்டார் எக்ஸ்டென்சார். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹீல் அப்புறம் கோ அப் டு த லிட்டில் டோ. இட் இஸ் அன் யூஸ்ஃபுல் ஆல்டர்னேட்டிவ். ஒரு வேளை எனக்கு பிளான்டார் வரவே இல்லை, பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பிளான்டார் எக்ஸ்டென்சார், ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு வரவே இல்லை. அப்போ என்ன ஆகலாம், இதெல்லாம் ஒரு அடிட்டிவ் மாதிரி which can tell that the patient is having pyramidal tract involvement. இதில் என்ன ஒரு நல்ல ஆஸ்பெக்ட், இங்கே வந்து சோல் ஆஃப் த ஃபுட்டை ஸ்டிமுலேட் பண்ணல, எனக்கு காலில் கிச்சிக்கிச்சாமனா தான் நான் வித்ட்ரால் பண்ணுவேன். அதனால் வித்ட்ரால் வில் பி லெஸ் இன் கேஸ் ஆஃப் சடாக்சைன். இந்த சடாக்சைன் எப்படி பண்ணுறது பின்னாடி வீடியோவில் நான் என்னோட காலில் செஞ்சு காமிக்கணும், அப்படி தான் பண்ணணும் சடாக்சைன். அடுத்து ஓப்பன் ஹீம்னா ஆப்போசிட்னா டிபியாவுக்கு ஆப்போசிட்டில் வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும். டிபியா இருக்கு இல்லையா காலில், இந்த ஷின் ஆஃப் த டிபியா, மிடில் சைட் ஆஃப் த ஆஸ்பெக்ட் ஆஃப் த லெக், அங்கே என்ன பண்ணும், நக்கிள்ஸ் கையை நல்லா அப்படியே இது நக்கிள்ஸ் வச்சுட்டு. சொல்லுமா. ஹலோ சார். சொல்லுமா. சார் பிபிடி தெரியல சார், ஸ்கிரீன் தெரியல சார், உங்க ஃபேஸ் தான் சார் தெரியுது. அப்படியா, ஒரே நிமிஷம். பிபிடி தெரியல சார் ஸ்டார்டிங்ல இருந்து. எப்போ தெரியாம போச்சு? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியல, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனால அதுதான் கேட்டுட்டு இருந்தோம் சார். அப்படியா, சரி ஒன்றும் இல்லை, நான் அந்த பிபிடி ஃபுல்லாக உங்களுக்கு அப்படி அனுப்பி விட்றேம்மா நான். ஓகே சார். ஓகேம்மா. ஓகே இருங்க வரேன். சடாக்சைன் ஒன்று பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஹீம் சைன் ஒன்று இருக்குது. மீடியல் சைட் ஆஃப் த டிபியா, அதாவது இந்த ஷின் ஆஃப் டிபியான்னு சொல்லுவோம், அந்த இடத்துல யூ ஹேவ் டு கிவ் ஃபர்ம் ப்ரெஷர். அந்த ஃபர்ம் ப்ரெஷர் கொடுக்குறப்ப பேஷண்ட் கேன் ஹேவ் தட் பிளான்டார் எக்ஸ்டென்சார். அதுலேயும் எப்போ வரும்னாக்கா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டிமுலேஷனில் தான் வரும். மேலேருந்து அப்படியே அந்த இது இருக்கு இல்லையா பெட்டர்லேருந்து அப்படியே கீழே ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். அது முடிய போகிற நேரத்தில் யுவர் பிளான்டார் டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிரேட் டோ வில் அக்கர். அடுத்து கார்டன் சைன். கார்டன்னாக்கா ஸ்பீசிங் ஆஃப் த காஃப் மசில். கார்டன்னாக்கா GORDON கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீ கார்டனை வச்சுக்கலாம், GRDEN அப்படின்னு வச்சுக்கோ. கார்டனில் இருக்கும், கண்ணுக்குட்டி இருக்கும். அப்போ காஃப், கண்ணுக்குட்டிக்கு இங்கிலீஷில் காஃப் இல்லையா, அப்போ காஃப் மசில் ஸ்க்வீஸ் பண்ணாக்க ஐ கேன் கெட் பிளான்டார் எக்ஸ்டென்சார். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி பிளான்டார். இதோட பிபிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்கள் ஸ்க்ரீன் தெரியலன்னு சொல்லியிருந்தால் அப்போயே கூட மாற்றிருந்துருக்கலாம் நம்ம.
ஓகேம்மா, இதுவரையும் புரிஞ்சுதா? எஸ் சார். இப்போ அந்த சடாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சடாக்கு ஒரு நிமிஷம் இருங்க, கேமரா மாற்றணுமா? ஸ்விட்ச் கேமரா. ஓகே. இந்த லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபுட் இருக்கு இல்லையா, இது மீடியல் லேட்டரல் மாலிகுலஸ், இது லேட்டரல் ஆஸ்பெக்ட். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பகுதியில் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரோக் பண்ணணும். இப்படி ஸ்ட்ரோக் பண்ணிட்டு போகிறப்ப என்ன பண்ணாக்கா என்னோட கட்டவல் மேலே. இதான் சடாக் சைன். ஓப்பன் ஹீம் அப்படிங்கிறது என்னோட ஷின் ஆஃப் த டிபியா இருக்கு இல்லையா, இந்த ஷின் ஆஃப் டிபியா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நக்கல் வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே போயிட்டே இருந்தனாக்கா கரெக்டாக அது முடிய போகிற நேரத்தில் என்னாக்கா என்னோட கட்டவல் மேலே போகும். இது ஓப்பன் ஹீம்ஸ். கார்டன்ஸ்ங்கிறது ஜஸ்ட் என்னோட காஃப் மசில் ஸ்க்வீஸ் பண்ணால் போதும். ஸ்க்வீஸ் பண்ணாக்க பிளான்ட் டார்சிஃபெக்ஷன் நடக்கும். திஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் டு டூ பிளான்டார் ரெஸ்பான்சஸ். இதுன்னு ஓகே தானே? ஒன்றும் இல்லை, நான் ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதோட வந்துடும், பவர் பாயிண்டோட சேர்த்தே வந்துடும். ஹலோ, இதே பசங்களா கேட்குதா? ஓகே, ஒன்றும் இல்லை இந்த இது வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி அதான் ஒரு நல்ல விஷயம் பண்ணது. ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே நான் யூடியூப் இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட் சேர்த்தே வரும். நான் பவர் பாயிண்ட்டு நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சார். முடிஞ்சால் இந்த பிளான்ட்டாக மட்டும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, எஸ் சார். பாய். தேங்க்யூ. ஓகே, பாய். தேங்க்யூ சார்.